இந்த வீடியோவில் நம்ம கூலியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு இன்டெப்த் ரிவ்யூ இது கிடையாது, ஆனால் சில பேர் போடுற ரிவ்யூஸை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள். ஸோ எனக்கு ஆக்சுவலாக புரியலைங்க, ஒரு 1000 கோடி பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மூவிங்க இது. லோகேஷ் கனகராஜ் டைரக்டர், ஒரு பேன் இண்டியா காஸ்ட் இருக்குது, அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லவே தேவையில்லை, இன்னுமே அவர் தான் இருக்கார் எல்லாத்துலேயுமே நம்பர் 1. ஸோ ஒரு நல்ல படங்க. ஒரு 1000 crore இப்போ எல்லா காலிவுட் இண்டஸ்ட்ரியை தவிர மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் 1000 crore எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் தான் எல்லாருமே நம்பிக்கை தெரிந்தாங்க, ஒரு 1000 crore வரும், நமக்குள்ள ஒரு நம்ம லிஸ்ட்லேயும் ஒரு படம் இருக்குன்னு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சந்தோஷ ஃபீலிங்கில் தான் எல்லாருமே இருந்தாங்க. வேறு எல்லாத்தையுமே சொன்னாங்க ஆரம்பத்தில், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா ஃபேன்ஸ், எல்லா ஆக்டருடைய ஃபேன்ஸ் குறிப்பாக நாம் சப்போர்ட் பண்ணுவோம்னு எல்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னு தெரியல, ஒரு ஆக்டருடைய, அது குறிப்பாக ஒரு ஆக்டர் தான், உங்களுக்கே தெரியும், அவங்களுடைய ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் டேயே ஏன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே பேட் ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன்னு எனக்கு புரியலைங்க. இந்த மிக்ஸ்ட் ரிவ்யூ வருதுல்ல, அது கூட ஓகே, ஆனால் அந்த படம் சரியே இல்லை, என்ன படம்னு மொக்க படம், அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் படம் பார்த்துட்டேன், நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்பயே சொல்லிடுறேன், பார்க்கலாங்க, நல்ல படம் அது. இப்போ நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோவை இதோடையே கட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் LCU என்கிற ஒரு விஷயம், அதுவும் ஆக்சுவலி ஸ்பாய்லரே இல்லை, நம்ம லோகேஷ் சார் அது ஒரு லெட்டர் மூலமாக ஆல்ரெடி சொல்லிட்டார். ஒரு ஸ்டாண்டலன் மூவி LCU என்கிற ஒரு ஃபேக்டர் இந்த படத்தில் இல்லவே இல்லை. ஸோ கனெக்ஷன் இல்லவே இல்லை. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க, அந்த ஏஜிங் மூலமாக யங் ரஜினிகாந்த் அந்த மாதிரி இருக்குங்க. அது தியேட்டரில் பார்க்குறதுக்கு அதுக்கு LCU எல்லாம் நிகரே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எஸ்பெஷலி ரஜினி ஃபேன்ஸ் 90s இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும், அது எப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு ஆன் ஸ்க்ரீனில். டோட்டை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம விக்ரமோட கம்பேர் பண்ணக்கூடாது, மாநகரத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு இன்டெப்த் இல்லை, அது உண்மையாக சொல்லித்தான் ஆகணும். பட் ஒரு கொமர்ஷியல் மூவியாக பார்த்தோம்னா ஒரு மாஸ்டரை எடுத்துப்போம், இல்லைன்னா லியோ கூட கம்பேரே பண்ணக்கூடாது ஆக்சுவலி. அந்த அளவுக்கு மோசமாக இந்த படம் இல்லை. ஐ திங்க் இது எல்லாருமே ஒட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் தான். குறிப்பாக இந்த விஜய் ஃபேன்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க தான் இப்போ இன்டர்வியூவில் எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய சண்டை கூட வருது அவங்களுக்குள்ள. இவங்க ஏன் காய்ஸ், நம்ம ஃபேன்ஸ் எதுக்கு சண்டை போடணும்? அவங்களுடைய ஆக்டர்ஸ் அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸும் காசு வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி ஒரு 350 crore க்ராஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இவ்வளோ சண்டை அதுக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரில. அனில் ஃபான் தானே பொட்ட, டேய் பொட்ட, அனில் ஃபான் தானே பொட்ட, வெள்ளப்படா பொட்ட, போடா வெள்ளப்படா, தாண்ட விட்டு வெள்ளப்படா, பாடு வெள்ளப்படா. மற்ற நாய்களா, ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படம் எடுப்பா, வந்து ஓரங்க மாதிரி இது மாதிரி பேசுங்களேடா பொட்டைகளா. மற்ற நாய்களே, ப்ரொடியூசர் பற்றி யோசிக்கடா. மற்ற மயிறு மாதிரி வந்துக்கிறான் பாரு, அவனை வீடியோ எடுப்பான், மற்ற ஜெயில் ஸ்டேஷனில் கொடுக்கணும். ஏன்பா இது மாதிரி அசிங்கமாக இல்லை உங்களுக்கு ஓரமாயிட்டு வந்து எடுக்கிறதுக்கு? டேய் நான் அயோத்தி குப்போம், நான் இது மாதிரிலாம் பேசின்னு இருக்காதீங்க. மற்ற நாங்கள் விஜய் படம் பார்த்து கூட இது மாதிரி பேச மாட்டோம். நீ விஜய் ஃபேன் தான்டா பொட்ட, தெரியுது பின்னா. மற்ற உங்கள் மூஞ்சியில் பார்த்தா தெரில, உங்கள் மூஞ்சியில் பார்த்தா தெரில, அசிங்கமா இல்லை. டேய் ப்ரொடியூசரை பற்றி யோசிக்கடா. டேய் மற்ற ஒரு படத்துக்கு எத்தனை டெக்னீஷியன் வேலை செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு டெக்னீஷியன் தலைவர் ஸ்மார்ட்டாக இருக்க தலைவர் சொல்ல, லோகேஷ் கிட்ட கதை இல்ல சொல்றேன், லோகேஷ் கிட்ட கதை இல்ல, ஒத்திரீங்களா? சும்மா ஒத்திரீங்களா? லோகேஷ் கிட்ட கதை இல்ல, ஓகேவா? தலைவர் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு, ஓகேவா? இப்போ தலைவர் ஸ்மார்ட்டா இருக்க சொல்ல, லோகேஷ் கிட்ட கதை இல்ல, லோகேஷ் கிட்ட கதை இல்ல, நோ லோகேஷ் கிட்ட கதை இல்ல, தலைவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. நான் தலைவரை சொல்லனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா, எவ்வளவு டெக்னீஷியன் வேலை செய்யறாங்க தெரியுமாடா. நாய்களா போத்த அவங்கள மாதிரி நாய்களா யோசிக்கடா, உழைப்பாளைய பத்தி யோசிங்க. நான் லோகேஷ் கிட்ட கேட்கணும், லோகேஷ் ஒருத்தர் தானே, அவனை நம்பி 1000 பேர் படுகிறான். சும்மா பேசுறேன் படம் செம்மையா இருக்கு, கண்ட நாய் பேசுவோம், படம் செம்மையா இருக்கு, மாசா இருக்கு, தைரியம் இருந்தால் அங்கே வந்து பேச சொல்லி, படம் தாறுமாறா இருக்கு. புரியுதா? எந்த மாதிரி இப்படி சொல்றாங்கன்னா வயிறு எரியும். 50 வருஷமா ஒருத்தர் டாப்ல இருந்தால் வயிறு எரி தான் செய்யும். தலைவர் மாசா இருக்காரு, கண்ட நாய் பேசலாம் கேட்காதீங்க, தலைவர் மாசா இருக்காரு, படம் சூப்பராக இருக்கு. தைரியம் தான் அங்கே வந்து கொடுக்கணும், ஓரமாக நின்று கொடுக்கணும். அதுதான் சின்ன பசங்க தான் பேசியிருப்பானுங்க, வயிறு எரி தான் செய்யும். 50 வருஷமாக ஒருத்தர் டாப்ல இருந்தால் வயிறு எரி தான் செய்யும். சினிமா எடுத்தவங்க மாதிரி பேசலாம் 1000 பேர். படம் வந்து நின்று பேசணும், சூப்பராக இருக்குது படம், வந்து பார்க்க சொல்லுங்கள்.
ரெண்டாவது ஷோ போகிறோங்க. நாங்கள் ரெண்டாவது ஷோ போகிறோம், மூணாவது ஷோ போவோம், எல்லா ஷோவும் போவோம். தலைவர் இங்கே உட்காந்து முக்கில் உட்காந்து ரிவ்யூ கொடுக்குறவங்க கிடையாது. படம் சூப்பராக இருக்குது, படம் வந்து பார்க்க சொல்லுங்கள். தாராளமாக அடிக்கும், தைரியமாக அடிக்கும், படம் சூப்பராக இருக்கும். இந்த மோர் ஓவர் நெகட்டிவ் கொடுக்குறவங்க குத்து தான் இருப்பானுங்க. வயிறு தான் சார், அது வைத்திருச்சு. ஒன்றும் வர தேவையில்ல, கண்ண மூடி வரலாம். தாராளமாக வரலாம். பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தலைவர் வச்சு. சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக போட்டது எவ்வளோ அவர் தான் சூப்பராக பேசிட்டு போகிறார். தெரியல இவர் நேரம் நீங்கள் யாரை கவர் பண்ணீங்களோ அவரோட அவர் சூப்பராக பேசிட்டு போகிறார். ஓகேவா, நான் அடுத்த வருஷம் டைம் ஆச்சு போகிறோம். ஓகேவா, அவர் தான் ஆம்பளை, நானும் ஆம்பளை. புரியுதா? படம் நல்லா இல்லாட்டிக்கு அது ஃபர்ஸ்ட் டேலேயே அது ட்ராப் ஆயிரும். ஆனால் இந்த படத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்குங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஐ திங்க் 350 கோடி ஆல்ரெடி க்ராஸ் ஆகிட்டு 3 நாள் இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் இந்த மாதிரி நடக்கல. அதுவும் ஆல் கண்ட்ரிஸ். நீங்கள் சொல்கிறீங்கள ரஜினியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டார் லொக்கேஷனு, அந்த அளவுக்கு படம் மோசம்னா எல்லா ரெக்கார்டையும் முடிச்சிருக்காரு அது. ஸோ ஆஸ்திரேலியாலேயே நம்பர் 1 மூவி தமிழ் மூவி அதுதான், அமெரிக்காலேயே அதுதான் நம்பர் 1 தமிழ் மூவி, ஜெர்மனியில் நான் இருக்கிற கண்ட்ரிலையும் அதுதான் நம்பர் 1 மூவி, ஃப்ரான்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம், நியூசிலாந்து. ஸோ எல்லா நாடுகள்லையும் இந்த தலைவருடைய இந்த கூலி படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், பேட் ரிவ்யூஸ், படம் நல்லா இல்லைனாலும் அது எல்லா ரெக்கார்ட்டையும் முறைச்சிக்கிட்டு தான் போகுது. ஐ திங்க் இந்த டைமில் ஆல்ரெடி மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் அப்படி இருந்திருக்கும் பேட் ரிவ்யூஸ், அவங்கள கண்டிப்பாக கொஞ்சம் போவோமா வேணாமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருப்பாங்க. இப்போ நிறைய மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு மோசமே இல்லைங்க, படம் பார்க்கலாம் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு சாலிட் 8.5 9 கூட கொடுக்கலாம். நீங்கள் எல்சியூவை தள்ளியே வாங்க, இதுக்கு வரைக்கும் சம்மந்தம் அதை கொண்டே வராதிங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக திஸ் இஸ் அ குட் கமர்ஷியல் மூவி. போய் கவலையில் மறந்துட்டு கைஸ் நம்ம என்னத்துக்கு படம் பார்க்குறோம், சும்மா டீட்டெயிலிங் நாம என்ன டைரக்டரை அனலைஸ் பண்ணி அதை இன்டெப்டாக போடுறதுக்கு, போய் கவலையில் மறக்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி. எவ்வளோ சஸ்பென்ஸ் இருந்துச்சு அல்ல, நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய சஸ்பென்ஸ், நிறைய த்ரில்லிங் சீன்ஸ் இருந்தது. ப்ளாட் பார்த்தோம்னா கண்டிப்பாக அது அவருடைய ப்ரீவியஸ் மூவிஸ் மாதிரி இல்லை. ஆனால் நம்ம அடுக்க வந்திருக்கோம். இந்த கெட்ட ரிவ்யூஸ் போடுறவங்க, அதுவும் குறிப்பாக அந்த பெய்ட் ரிவ்யூஸ் இருக்காங்கல்ல, பேர் நான் இப்போ சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும் 2 பேர் இருப்பாங்க குறிப்பாக பெய்ட் ரிவ்யூவர்ஸ். காசு வாங்கிட்டு அவங்க போடுவாங்க. லோகேஷ் சார் கூட அவர் ஒருத்தருடைய இன்டர்வியூக்கு கேட்டிருந்தாங்க வாரீங்களான்னு, அவர் இல்லைன்னு சொன்னார். ஸோ அந்த வன்மம் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே. அதுவும் இன்னொரு விஷயங்க, நிறைய பேர் பொறாமப்படுறாங்க நம்ம தலைவரை பார்த்து. 50 வருஷம் இருக்கார், இன்னுமே அந்த 75 வயசில். காய்ஸ் அவருடைய எனர்ஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 75 இல்லை எந்த ஆக்டரும் இந்த மாதிரி நடிக்க முடியாது உலகத்தில். ஹாலிவுட்டில் கூட ஒரு 50-60க்கு அப்புறம் எல்லாருமே ரிட்டையர் ஆகி ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் தான், ஒரு சைட் கேரக்டருக்கு தான் வருவாங்க. ஆனால் இன்னுமே கதாநாயகனா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், நம்பர் 1 பொசிஷன் கோலிவுட்டில் பார்த்துருப்பீங்க. 150 crore ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டேலேயே வந்திருக்கு எல்லா தமிழ் படங்கள்லையும், அதான் நம்பர் 1. ஸோ 75 வயசில் எந்தவித ஆக்டரும் இந்த மாதிரி ஒரு சாதனையை அடிக்க மாட்டாங்க. அண்ட் அதை சில பேருக்கு பொறாமையாக இருக்கும், ஜெயலசி இருக்குது போல். இல்லைன்னா இப்படி ட்விட்டரில் இவ்வளோ கேவலமாக பேச மாட்டாங்க, இவ்வளோ வன்மமாக. ஸோ அதான் புரியலைங்க. அவங்களுடைய ஆக்டர்ஸ் மூவிஸ் வந்துச்சுன்னா இவ்வளோ எதிர்ப்பு வராது. அதை சப்போர்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஏன்னா நல்ல படமாக இருந்தால் சப்போர்ட் தான் பண்ணணும். இது அந்த அளவுக்கு கேவலம் இல்லை. எனக்கு புரியலைங்க, என்னுடைய மைண்டில் இருந்ததை நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய ஒப்பீனியன் தாங்க. சில பேர் பார்க்கலன்னா கன்ஃபியூஸ் ஆகிறீங்க காய்ஸ். ரொம்பவே ஒரு நல்ல படம், ரொம்பவே ஒரு கொமர்ஷியலான மூவி. எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கடைசி 20 minutes நான் சொல்லவே தேவையில்லை, தூக்கி சாப்பிட்ரும். இதுக்கு எல்சியூ எல்லாம் நிகரே இல்லை. இந்த லியோ படத்தில் எல்சியூ ஃபோர்ஸ் பண்ணி போட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதோடைய ரிசல்ட் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண தேவையில்லை. அதுவும் லோகேஷ் கமல் ஃபேனுக்கு மாத்திரம் பண்ணுவார், நம்ம தலைவருக்கு பண்ண மாட்டார். அதுகளெல்லாம் எப்படிங்க கொண்டு வரலாம்? இந்த கூலி ஒரு எக்ஸ்ட்ரா அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய ஆக்டிங் ஏற்ற மாதிரி ஒரு பிளாட், ஒரு கதை, ஒரு ஃபினிஷ். காய்ஸ் எல்லாருமே பாருங்கள். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுடைய ஒப்பீனியனை போட்டு விடுங்க. நான் மட்டும்தான் இப்படி பார்க்குறேன்னா இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த படம்? அதுவும் இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா 1000 கோடி கடைசி வரைக்கும் நம்ம அடிக்க மாட்டோம். அது ஜெயிலர் 2 இருக்கட்டும், இல்லை ஜனநாயகமாக இருக்கட்டும், எந்த படமும் தமிழ் படங்கள் இப்படி நம்ம ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வரவே வராது. புஷ்பா 2 விட கேவலமாங்க 1800 கோடி அந்த படம். புஷ்பா 2ல் கதையே இல்லை, ஆனால் அது மட்டும் 1800 கோடி. அந்த மாதிரி எல்லாம் புகழ்ந்து பேசுவீங்க. ஆனால் இதுக்கு இப்படி பண்ணுறாங்க, என்னத்தை பண்ணுறது?